Hello guys, welcome back to MPT channel. வாங்க guys, இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். ஹாரர் கேம். இந்த கேம் பேர் ஹாரர் ப்ளே டைம். என் கூட ஒருத்தன் வந்திருக்கான் விளையாட. உன் நேம் சொல்லு. கிட்டான். என்னோட தம்பி. ஓகே வாங்க விளையாட போவோம். அதுக்கு முன்னாடி மேப்பை செலக்ட் பண்ணிடலாம். நான் மேப் என்னன்னா இது ஜெயில் ரடை. அப்போ நம்ம முதல்ல பைக் எஸ்கேப் பண்ணுவோம். இங்கன்னா புதுசா இருக்கு பைக் எஸ்கேப். கிரானி ஹவுஸ். எனக்கு கிரானி வருமா? சரி ஓகே ப்ளே கொடுத்துருவோம் guys. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காமிக்கிறாங்க. ஆமா என்ன கட்சினது கிராண்ட் ஹவுஸ் அப்படின்ட்டு காமிக்கிறாங்கோ. ஆறு மாமே கிராண்ட் என்னடா அது கோழி முட்டை போட்ட மாதிரி ஓடிடுது. அதுவும் ஊர்ல கிராண்டியா அடுங்கையால இல்லை நம்ம புதுசாக ஒரு எஸ்கேப் பண்ணிருக்கு. துட்டி பாரு. இது 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 இதுக்கு வந்து ஃபியூல் டேங்க் வேணுமா? இது கேஸ் கேனு. அது நம்ம கிட்ட இல்லையா? க்ரோபார் தேவை. க்ரோபார் எடுத்துப்போம். இது கீ டோரா. நம்ம இன்னைக்கு டோர் எஸ்கேப் பண்ணலையா? நம்ம என்ன எஸ்கேப் பண்ணுறோம்? பைக் எஸ்கேப். சரி நம்ம ஃபர்ஸ்ட் டோர் எஸ்கேப் பண்ணிடலாமா இல்லை பைக் எஸ்கேப் பண்ணலாமா? பைக் எஸ்கேப். இங்கே வீல் கடிச்சிச்சு டயரு. அதனால அச்சோ சட்டை போட்டேன்னு நான் குனிஞ்சு இருக்குள்ள போயிட்டு கிரானியால குனிய முடியாது டோய். இது ஓடுறது இப்போ ஓட தேவையில்ல. கிராண்ட் எதுக்கோ வெளியே போய் பார்ப்போமா? ஸ்க்ரீனை வர சரியா திருப்பம் இல்லை. நம்ம இப்போ பார்க்கிங் போவோமா? அதான் பார்க்கிங் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் போவோம். நானும் வல்லாயே அவனை ஃபினிஷ் பண்ணி ஆகுறோம். அவுட் ஆயிட்டா திரும்பியும் நம்ம பஸ்லேருந்து எல்லாமே. ஆமாம் இதில் 3 லைஃப்னா இருக்கும்னு நினைக்கிறேன். 3 லைஃப்பில் நம்ம இங்கே தப்பிக்கணும். இதை தப்பிச்சுட்டு எப்படியோ பைக்கை செட் பண்ணிட்டோம். இன்னும் இன்ஜின் வேணும், ஃபியூல் டேங்க் வேணும். இன்ஜின் முதல்ல எடுத்துக்கணும். இன்ஜின் எங்கே இருக்கோ தெரியாது நமக்கு வர. கிளவி வேற வந்துட போகுது. ஃபியூல் டேங்க் இருக்கு. அப்போ பரவாயில்ல, நம்ம இன்ஜின் மட்டும் தேர்னா போதும். என்னடா என்னமோ டோரை திறக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது. இந்த பால் டோபால் நம்மளா போட்டோம் வீடு. யாரா வா தேய்ச்சினுக்கா? இது என்ன வெளியே இருக்கு? அட குத்துற போற வெளியே போயிடுது. பயமா இந்த வெளியே போயிடலாமா? நம்மனா பயம்னா என்னன்னே தெரியாது. கீயாச்சும் இது டோட்டு டேங்க் ஒரு சின்ன நான் பண்ணது நின்னோமே. அட விரா நம்ம பார்த்துப்போம். இங்கே மேலே யாராச்சும் இருக்கீங்களா? நான் தர்ஷன் வருகிறார் ப்ரோ பிளேயர். எல்லாரும் தாக்குதா எடுத்துட்டு அது ஒளியாதுடா. சுற்றி பார்த்துட்டேன். ஒளியெல்லாம் இல்லைன்னா இங்கே பாரு. என்னது இது? சொல்லல இல்லை பிளாக் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி லேண்ட் வரல தெரியும்?
முதல்ல இன்ஜினை போயிட்டு இங்கே அச்சோ சத்தத்தை கேட்டு கிராணி வேற இப்போ வருங்க ஒழிஞ்சிக்கோ. அம்மா என்னடா இது அப்படி போடு கோழி மாதிரி தோடி முட்டை போடு. ஏய் போயிடு கிளம்பி. ஏய் எப்படி போடு போட சிக்கி 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 சிக்கின்ட்டு நம்ம அந்த கேப்ல நம்ம இந்த பக்கமா வந்துடுவோம். ஓடு 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 நிற்காம ஓடாய் தாவடா அந்த பக்கம் போகணும் தாதே ஓடுறா. இப்போ கீழே போகணுமா அப்படியே ஓடலாம் தவள். இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் ஃபியூல் கேனு அப்புறம் பைக்கு இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்துட்டா போடும். கிளம்பி வந்து கிளம்பி வந்துச்சுடா. நீ பாட்டியா அது தெரிஞ்சு அந்த பக்கமாக போயிட்டு நான் வந்துட்டு கேப் யூஸ் பண்ணி மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு அங்கே இருக்கிற ஃபியூல் கேன் எடுத்துன்னு வந்துட்டு என்னென்ன ஒரு ஒற்றை கட்டில் பார்த்தேன் கிராண்ட் வராங்கடா மேலே வந்துட்டாங்களா? மேலே வந்துச்சு ஏன் நம்ம சோழி முடிஞ்சிடும் அதுக்கும் ஒழிஞ்சிக்கும். ஓகே ஒழிஞ்சிட்டேன். யாரும் வரல போவோமா? இன்னும் வாய்ப்பு பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. தட்டுலாம் கேட்குது. சரி ஓகே ஓகே இது நம்ம போவோம் என்ன பண்ணிடுவாங்கோ எல்லாம் போயிட்டா அண்டர் கிரவுண்ட் போ. இது போவோம் அண்டர் கிரவுண்டு இதுதான் நானே பண்ணிட்டேன். நான் பைக் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ரோல் எஸ்கேப்பே பண்ணிட்டேன் போலேண்ணா. ரோட் எஸ்கேப் பார்த்தியா நீ அங்கங்கே என்ன நான் போட்டு வச்சிருக்கானுங்கன்ட்டு ரோல் எஸ்கேப் ஒன்று கத்தியை போட்டு வச்சானுங்க. என்னடா இன்ஜின் நீ இன்ஜின் கவர் ஐயோ இன்ஜின் கவர் இன்ஜின் கவர் வேற எடுக்கணும்ல. ஃபியூல் டேங்க் இங்கே போட்டு ஒழிச்சிக்கணும் தம்பி. கண்டிப்பாக இந்த கிளவி வரும் இங்கே. பைக் கீழே வந்துச்சுடா. கிளவி வந்துச்சுடா. இது போயிடுச்சுடா ஒரு வழியா. தம்பி வாடா வாடா டேய் சூப் இங்கே இங்கே பாடுறா. பாட்டுச்சுடா என்ன இப்படி ஓடி வந்து ஆஃப் பண்ணுற ரொம்ப அடி பஞ்சாண்டு வெரி
போலாமா? ஓகே ஓகே ஓகே. இப்போ வெளியே கிளம்பியாச்சு. வந்துச்சு புடிக்க போகுது. புடிச்சிச்சா? இல்ல டே 2 போயிட்டா தர பிடிச்சிச்சு. பைக் எஸ்கேப் பண்ணலாம் பார்த்தா டே 3 ஏண்டா இவ்வளோ நேரம் பேசல கெத்தா பைக் எஸ்கேப் நீங்கள் பண்ண முடியுமா தெரியல. எங்க இது கோல் வீட்டில் போட்டு அச்சு வச்சுருக்கோம்ல. எப்போ ஒரு செகண்ட்ல ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. ஹார்ட் அட்டாக்கு தெரியுமா உனக்கு? வீணா கூடாது. பிஸ்கெட்டு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு நேக்ஸ் டப்பாவில் போடணும்னா கீழே போட்டு மிதிச்ச உடம்பு தரிக்கல. இந்தியன் கவர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்டா. இந்தியன் கவர் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒருத்தர் மாதிரி எல்லாரும் இந்தியன் கவர் எடுத்து டென்ஷன் கவர் மட்டும் கடிச்சுன்னா 10 வேலை முடிஞ்சிடும். தம்பி ஒரு சைடு அமைதியா இருந்தா நானே பயத்தினால செகண்ட்ல என்ன பாடி
அப்படியா டே 5 வரைக்குமே இருக்கு போலியே நல்ல வேலை ஒரே ஒரு பிரச்சனை நான் இத்தனை வாட்டி அவுட் ஆயிட்டேன் கஷ்டமா இருக்கு ஏய் எவன்டா அவன் போய் போயிட்டு இன்ஜின் கவர் கிடைச்சிச்சுடா நம்மனா தம்பி இன்ஜின் கவர் கிடைச்சிச்சு வாங்க வாங்க எஸ்கேப் சாப்பிட்டு போறியா எஸ்கேப் வந்துருச்சு எஸ்கேப் இன்ஜின் கவர் போய் அடங்கொய்யால என்ன கழுத்து திருப்பிட இருக்கு பாட்டுனே போய்யா ஒரு கடுப்பா இன்ஜின் கவர் எடுத்து கீழே போனால் நல்லா இருக்கும் உச்சிக்கினே அப்படி கீழே போயிட்டா காய்ஸ் அவ்வளோதான் இருங்க திரும்பி இல்லை கிளவி போயிடுச்சு கீழே போடு நம்ம போகிற வழியில் போகல என்ன அப்படின்னா எனக்குன்னே வருவீங்களாடா எனக்கு கணக்கு பண்ணதுக்குன்னே அவனுக்கு புரியல கற்று வேணுமா அப்படிக்கா ஒரு பக்கம் எடுத்தாட்டா ஒரு பக்கம் எடுத்தாரவா நீங்க தானே அக்கா ஒரு இன்ஜின் கவர் கண்டுபிடிச்சிட்டேன்டா போதா சரி பேருந்து அவள்தான் ஃபியூலு எடுத்தா ஊத்து ஊத்து வந்துட போற கிளவி வந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும் ஊத்துறா ஊத்து ஊத்து ஊத்துது அவள்தான் முடிஞ்சிச்சு அவள்தான் எஸ்கேப் பண்ணிட்டோம் அவள்தான் கிளவி வர சொல்லுங்க வந்தாலும் வர சொல்லுங்க அவளை பட மவுசே என்னைக்குமே நம்ம டே 4ல எப்படி எஸ்கேப் ஆயிட்டோம் கிராணி கிட்டேருந்து பைக் எஸ்கேப்பில் ஓகே காய்ஸ் இப்போ என் தம்பி நம்ம சொல்லணும் என்னடா என்னண்ணா இப்போ என்ன வெட்டலண்ணா ஆழட்டும் ஏய் தம்பி நான் இதோட இந்த கேம் முடிச்சிக்கலாம் நாளைக்கே பார்த்துக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்